சிறையில் சவுக்கு தாக்கப்பட்டார் என்கிறார்கள். அது பத்தி என்ன? கஞ்சா வழக்கு அதெல்லாம் கூடுது. தம்பி வந்து அப்படி பேசியிருக்க கூடாது. அவரு கொஞ்சம் பேச கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவரு. ஆனாலும் மதிப்பிற்குரிய ஏடிஜிபி ஐயா அருண் அவர்களையும் அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சு பேசிடக்கூடாது. அதை தவிர்த்திருக்கலாம் தம்பி. அதுக்காக அவர் மேல கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது? இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா? இத்தனை நாள் கஞ்சா இருந்ததா? திடீர்னு வந்துருச்சு அவர்கிட்ட? வச்சது யாரு? அந்த அளவு அதிகமா சொல்றாங்க சார். முதல்ல 400 கிராம், நாங்க இப்ப 3 கிலோ 30 கிலோ வரைக்கும் கூட வர சரியா இருக்கு. இப்ப சவுக்கு சங்கருங்கிறத கஞ்சா சங்கர் ஆக்குறதுக்கு வேலை நடத்துவாங்க அவங்க. அதெல்லாம் இல்ல. சிறைக்குள்ள வச்சு அடிக்கிறது தாக்குறதுல அதெல்லாம் ரொம்ப கொடுஞ்செயல். அதெல்லாம் வரிகள் முக்கியமா வந்து இப்போ காரணமா போயிட்டு இருக்கு சார். உங்களுடைய பார்வையில வந்து ஒரு இயக்குனரா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இரண்டு பேரும் முக்கியமா இல்லாட்டி இரண்டு பேரும் ஆளுமைகள் இதுல மோதிக்கிட்டு இருக்காங்க. பாடல் யாருக்கு? கல்வியா செல்வமா வீரமாங்கிற கதை மறுபடியும் சரஸ்வதி சபதம் தான் எடுக்கணும். நாங்க அப்படி கிடையாது. இசைத்தமிழ் நீ செய்த அறிஞ்சாதனன்னு இப்ப இருக்கிற மாதிரி தான் அது. பாடலா இசையானா ரெண்டுமே முக்கியம்தான். வெறுமனே மெல்லி இசை வரிகள் இல்லாத இசையும் நம்ம ரசிச்சிருக்கோம். நத்திங் பட் விண்ட் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இசை இல்லாத சந்த வரிகளை கவிதையா படிக்கும் போதும் நம்ம ரசிக்கிறோம். அப்ப ரெண்டுமே ஒண்ணு ஏன் பிரிக்கணும்? மொழி உடல்னா இசை வந்து உயிர்னு வச்சுக்கிறோங்க. அப்படி வச்சுக்கிறோங்க. ஒரு மூச்சுன்னு வச்சுக்கிறோங்க. அதை போட்டு இதை பிரிச்சுக்கிட்டு இருக்கணும். ரெண்டு அப்பங்கையர்கள், ரெண்டு தகப்பங்களுக்குள்ள இருக்கிற மோதலுக்குள்ள பிள்ளைகளை கொண்டு இழுத்து விடக்கூடாது. அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. எங்க அப்பா இளையராஜா கேட்கறதுல இருக்கிற நியாயத்தை புரியணும். முதல்ல ஒண்ணு, ஒரு படைப்பாளிங்கிறவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு படைப்புக்கான அங்கீகாரம் வேணும். இப்ப என் தம்பி வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா இந்த படத்துல இசையமைச்சது பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு அவர்கிட்ட ஊதியம் வாங்கிட்டாங்க. அதனால அவருக்கு தான். ஆனா இப்ப நாங்க ஒரு படத்தை வந்து தொலைக்காட்சி கொடுக்குறோம்னு வைங்களேன், ஒரு முறை ஒளிபரப்புறதுக்கு தான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. ஆனா குறைஞ்சது இப்ப குறிப்பா என் தம்பி படத்தை எடுத்துக்கிறீங்களேன், எவ்வளவு கொடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனா எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு நினைப்பீங்க? அப்போ ஒரு முறை ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்க அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க அதை, அந்த உரிமத்தை. அப்ப அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடி எல்லாம் வானொலியில ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புனா அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ ஒரு படைப்பாளிக்கு, அந்த எழுத்தாளருக்கு, அந்த இசையமைப்பாளருக்கு, இந்த தயாரிப்பாளருக்கு ஒன்னும் ஒரு விழுக்காட்டு அடிப்பில் வச்சுக்கலாம். 60 தயாரிப்பாளருக்கு, மீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி வெளியிடுற நிறுவனத்துக்கு ஒரு 60, மீதியில 40ல தயாரிப்பாளர் படைப்பாளிகள் அவங்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்கறதுங்கிறது ஒரு நியாயமான உரிமை. அதை தான் அவர் கேட்கிறாரு. அதை நம்ம புரிந்து கொள்ற விதத்துல எல்லாரும் தவறு பண்ணிட்டு, அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க, பாடகர்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்ல, எனக்கு அதுல உரிமை இருக்கு, எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதுதான் அவரு சரிதானே? அது ராகுல் காந்தி பிரதமரா வர வந்து பாகிஸ்தான் வந்து விரும்புறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க மாதிரி பிரதமர் மோடி குற்றச்சாட்டு வைக்கிறார். அதே மாதிரி பிரச்சாரத்துல பிரதமர் மோடியோடைய பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் கேட்கறதே இல்லை, எனக்கு புரியறதும் இல்லை. ஒரு தடவை புரிஞ்சது, வரப்புயாரா நீர் உயாரா அப்படின்னா அதோட முடிச்சுட்டேன் நான். எனக்கு என்ன புரியும் அவர் பேசுறதுல? எப்படி பாக்குறீங்க?